நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? நம்ம தமிழ் சினிமாக்கு என்னதான் ஆச்சு? ஜான்விக் மூவில கூட ஷார்ப் பென்சிலை வச்சு தான் கொள்வாங்க. ஆனா கேரட் வச்சு கபாலத்தை கலங்க வைக்க முடியும்னு காமிச்சிட்டாங்க. அதுவும் எப்படின்னா 2 கேரட் எடுத்து காதல சொருவு, 1 வாயில சொருவுன்னு. ஒரு நியாயம் வேணாமாடா? எஸ் காய்ஸ், நான் எதை பத்தி பேச போறேன்னா புருஷ மூவியோட டைட்டில் ப்ரோமோ பிரேக் டவுன் தான். இந்த ப்ரோமோ 5 minutes 41 secondsக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ப்ரோமோன்னு சொல்றதோட ஸ்னீக் பிக்னே சொல்லலாம். அதுல ஸ்டார்டிங்கே பார்த்தோம்னா யோகி பாபு சீரியல்ல பேசுறாரு, விஷால் மாப்பு போடுறாரு. அதுல வேற சேனல் நேம் நோட் பண்ணீங்கன்னா ஜாமியாகுது. அந்த டைம்ல தான் நம்ம யோகி பாபு வீட்டுக்குள்ள துணியை தூக்கின்னு வராரு. துணியை வாங்கின தமனா சீரியல்ல வந்த டைலாக்க சொல்றாங்க. சொல்ற டைம்ல தான் வீட்டுக்குள்ள ஆளு பூந்துறாங்க. அப்போன்னு பார்த்து ரிமோட் கீழே விழுது. என்னதான் ரிமோட் விழுந்து சேனல் மாறினாலும் சேனல் நேம் எடிட் ஆகி சாங் டக்குன்னு வந்ததா இப்பதான் பாக்குறேன். நான் மாதிரி ஒரு டெக்னாலஜி. புருஷன்காரன் அந்த பாட்டுல ஆடின்னு இருப்பான். அது கூட தெரியாம அவன் முன்னாடி அதை பார்த்துன்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பிளைண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம்ல வந்தவருக்கு டீ போட்டு தாங்கன்னு தமனா வந்து விஷால் கிட்ட சொல்லுவாங்க. டீ போடுற கேப்ல தான் எல்லாரையும் போடுவாரு விஷால். இஞ்சியை தட்டுறன்னு எல்லாருமே தட்டின்னு இருப்பாரு. எனக்கு மட்டும் தான் லைட்டா வீர வாட அடிக்குது. உங்களுக்கும் அடிச்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீர மூவில இப்படிதான் பல சைலண்டான கொலைகளை நம்ம தலை தமனாக்கு தெரியாம பண்ணுவாரு. ஏன்னா பொண்டாட்டி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாவும் புருஷன் ரொம்ப வயலண்டாவும் காமிச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே இது சுந்தசி படம் இப்படிதான் இருக்கும். நோ லாஜிக் ஒன்லி மேஜிக். எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணுவீங்களோ நான் நம்புறேன். இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இது உங்க ரேடியோ. நான் தான் உங்கள் நண்பன் அஜய்.